எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், இன்னைக்கு ஸ்பெஷல் vlog. ஆமாம், இன்னைக்கு என்னன்னா ஃபேமிலி டின்னர் டேட் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியாக டின்னர் டேட் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்று நானும் மாமா தனியாக போவோம், எல்லாம் பிச்சுட்டு போய் இன்னைக்கு வந்து ஃபேமிலியே வந்து ஒட்டு மொத்தமாக சூப்பரான டின்னர் டேட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தோம். சரி ரைட்டு வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு. எஸ், அஞ்சப்பரில் வேற உணவு திருவிழா போட்டிருந்தாங்க. ஆமாம், ஃபுல் செட்டிநாடு ஸ்டைலில். ஆமாம், நமக்கு அந்த சின்ன ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். சோறு குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்தால் நல்லா குழப்பி அடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. சரி வாங்க அஞ்சப்பர் போயிடுவோம் அப்படின்ட்டு ஃபோன் அடித்தோம். வாங்க தம்பி அப்படின்னு இந்திரா அக்கா சொன்னாங்க, ஓடி வந்துட்டோம். எஸ், வாங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களை எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கல. நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் கேட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. உங்களதான் இங்கிலீஷ் தான், 2 வார்த்தை தான். 1 hour டிலே. ஏன் மாமா நான் பாட்டுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்காக எப்படி எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு திருப்பி அதிலே ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? மாமா 1 hour முன்னாடி இங்கே வந்துட்டாரு, நாங்கள் வர லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கடுப்பில் இருக்கார், கோவத்தில். குறிப்பு எப்பவுமே அவர் தான் லேட் பண்ணுவார், நாங்கள் முன்னாடி போயிடும், அவர் தான் இப்போ கேட்டோம். ஆனால் என்னன்னு தெரியல, அதான் சொன்ன டயத்துக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் சத்தியமா இந்திரா தேமலை சத்தியமா. ஏன்னா அவர் தான் இனிமேல் லேட் பண்ணுறாரு. இன்னைக்கு என்ன தெரியல, வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போனார், இந்த கதை கிட்ட சீக்கிரம் கிளம்பி வந்துட்டார். பார்த்தா செல்ஃபிலாம் எடுத்து அனுப்புறாரு, அம்மாச்சிக்கு பாருங்கம்மா அவங்க நம்ப மாட்டாங்க நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு 7:30 மணிக்கு அனுப்பிச்சிட்டாரு. மணி இப்போ 8:30. ஆமாம், ஸோ 1 hour முன்னாடி வந்துட்டாரு. அண்ட் வி ஹேவ் 2 parties அண்ட் நட்சத்திரன் ஹியர். ஸோ எஸ், அவன் ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ண போகிறோம்? சாப்பிடுவோமா? எனக்கு சூப்லேருந்து ஆரம்பிக்கணும், சூப்லேருந்து ஆரம்பிக்கணும். வாங்கண்ணே. அண்ணா இது சூப் என்ன பார்ப்போம் உனக்கு? மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு. மட்டன் சூப். ஆமாம், சூப்பு. 3 தான் 6 போட்டு கொடுத்துருங்கண்ணே. அப்புறம் ஸ்டார்டரில் வந்து முருமுறு ப்ரான் 1. அப்புறம் வேறு என்ன நமக்கு? சிக்கனில் தான் 1 போடுங்க, மட்டனில் 1 போடுங்க. ஆனால் பொரிச்ச கோழி 1, முருமுறு ப்ரான் 1. இல்லை, இதோட கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். சிக்கனில் 1 மாமா, மட்டனில் 1 போடுங்க. மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் பிரெயின், மட்டன் தலைக்கறி, பிரெயின் 2 பேருக்கு கொடுத்துருங்க. பிரெயின் ஃப்ரை. பிரெயின்லாம் வந்தால் சரிண்ணே, இது மட்டும் முதல்ல கொண்டாங்கண்ணே, அப்புறமா இது பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். permanently appointed on உங்கள் பாண்டியம் யூடியூப் சேனல், permanently appointed. தம்பிக்குள்ள எல்லாம் போயிட்டு வெளியே வந்துருவாரு. எஸ், இப்போ நம்ம வந்து vlog எடுக்க வச்சு இது ரீல்ஸ் எடுக்கக்கூடிய தருணம். ஆமா, இப்போ காலியா இருக்கு, மீல்ஸ் மாதிரி எடுத்துடலாம். ஆள்லாம் மாதிரி 2-3 ரீல்ஸ் பார்த்து வச்சிருக்கேன், அதான் பண்ணுவோம். எடுத்துருவோம். இப்போதான் ரீல் பண்ணி முடிச்சோம், அந்த வைப்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சூப் போட ஆரம்பிச்சு. ஸ்டார்டர் எனக்கு அஞ்சப்பண்ண சூப் ரொம்ப பிடிக்கும், செம்மையா இருக்கும். ரைட், ஸ்டார்டர் வந்துருச்சு. எஸ், அங்க ஒருத்தர் பிரிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மட்டன் சுக்கா முடிச்சு விட்டாரு. ஆமா, ப்ரான் நல்லா இருக்கு. முருமுறு ப்ரான். ஆமா, செம்மையா இருக்கும். அடடா, அது என்ன சொல்லி ஆமாச்சு உங்களுக்காகவே. அம்மா 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 சிக்கன் எடுக்கணும், ஆளுக்கு ஒரு பீஸ் வைப்போம். எனக்கு போதும், எனக்கு ரெடி ஆயிடுச்சு. வந்துட்டான் மெயின் கோர்ஸ். அதை தாண்டி எங்கள் சூப்பர் ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆமாம், வெல்கம். நானே நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பரிமாறணும்னு வந்துட்டாங்க அக்கா. ஆமாம், ஸோ அக்கா தான் வந்து இந்திரா கந்தசுவாமி. ஸோ வந்து இந்த ஹோட்டலோட ஓனர். எஸ், அஞ்சப்பரின் ஓனர். ஆனால் அப்படி இருக்கவே மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக ஃபன்னாக இருக்கக்கூடிய நபர் வந்து இந்திரா அக்கா. வெரி டவுன் டு எர்த். எப்போயுமே நம்ம வந்தாலுமே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. வந்துட்டு என்னப்பா சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், வயிறு நிரப்பிச்சு மனசை நிறைக்க வைக்கிற அளவுக்கு வந்து அன்பு கொடுப்பாங்க. வந்துடும். குட்டி பையனுக்கு சாப்பாடு. நட்சத்திரன் எப்போ சாப்பிடுவாரு? நட்சத்திரனுக்கு சாப்பாடு இப்போ ஃபுல்லாக பால் தான். ஆமாம், சாப்பிடும் போது முதல்ல இங்கே தான் என்னப்பா. கண்டிப்பாக கேமராவை பார்க்குறாங்க. சாப்பிடுமா? அதாங்க பிரியாணி, பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் சட்டி பானை, மண்பானை பரோட்டா. மண்பானை பரோட்டா இங்கே பாரு பரோட்டா சூப்பர். இது ஸ்பெஷல், அம்மாச்சி கேட்டாங்க சாப்பிடணும்னு. ஆமாம், மண்பானை பரோட்டா. இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, இந்தாங்க இருங்க அம்மாவுக்கு ஓப்பன் பண்ணாது. குலவீரியம்மா ரசக்காளியம்மா. ஆமாம், கீழே சுடுவோம், தீச்சட்டி தூக்குன மாதிரியே இருக்கும்.
ஓப்பன் பண்ணலாம். மண்பானையில் எது சமைச்சாலும் நல்லா இது ஃபுல்லாக நீ சாப்பிட்ருக்க. ஷேரிங். பாபாக்கு ஃப்ரைட் ரைஸ். அந்த அது பிரியாணி ரூபா. பாரம்பரிய உணவுகள்லாம் ஏன் டேஸ்ட்டாக இருக்கும், மண்பானையில் செஞ்சாலே அது ஒரு தனி. அதனால் மண்பானை பரோட்டா சாப்பிட போகிறேன். அப்படியே அதை ஸ்பூனில் கட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. கட் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணியா? சூடாக இருக்கும். இந்திரஜாக்கு ஃப்ரைட் இப்போ ரைஸ். நியூவா இங்க வந்து அந்த முறுமுறு சிக்கன்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஆமா, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்னம்மா தயிருங்கம்மா? இந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் தான்ப்பா. இப்போ மாமா இப்போ ஒரு கடி ஜோக். பிரியாணிக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் போட்டி வச்சாங்களாம். ரன்னிங் ரேஸ் வச்சாங்களாம். இது இல்லை, அது ரன்னிங் ரேஸோட வேணாம். ஒரு பெரிய ஒரு 65வது மாடி கட்டடத்தில் இருந்து பிரியாணியும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் கீழே விழுந்திருக்கு. எது ஃபஸ்ட்டு கீழே விழுகும்? கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எது விழுகணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கீழே விழுந்துருச்சு. ஏன்னா அது வந்து நான் கேட்ட சொல்லுறேன், வறுத்ததுனால அது ரொம்ப லேசாக இல்லை சார். நீ அவ்வளோ டெக்னிக்கலாக யோசிக்கக்கூடாது. இன்னொரு தடவை சொல்லு. அதாவது ஒரு 65வது மாடியிலேருந்து பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் கீழே போடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து கீழே விழுகுது. இது நான் கேட்டது ஆன்சர் மறந்துட்டேனே. ஏன்னா அது ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, அதனால ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த கடிஜோவை கேட்டு இந்திராக்கா, இதுக்கப்புறம் நீங்கள் வரவே வராங்க போங்க. ஆமாம், கேமராவே பிடிச்சிட்டு போறாங்க. என்னடி? சில கடையில் பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். அஞ்சப்பர் வந்தால் மட்டும் பிரியாணி சாப்பிடுவேன். சில கடையில் பிரியாணி இருக்கும், இங்கே ஃப்ரீயாக நீன்னு கேட்பாங்க. அதனால தான் பிரியாணி பிரியாணி 1983 இறந்து போச்சு. நல்லா செம்ம ஃபுல்லுக்கா. சரியான ஃபுல். உண்மையாலுமே உணவு திருவிழாக்கு பேர் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே செம்மையாக இருந்துச்சு. ஆமாம். ஆனால் ஆப்வியஸாக என்ன, நாங்கள் லாஸ்ட் டே ஆஃப் உணவு திருவிழா வந்துட்டோம். திருப்பி அடுத்த உணவு திருவிழா எப்போ நான் வந்து ஆண்டிகிட்ட கேட்டு உங்கள் எல்லாரும் சொல்கிறேன். முதல் ஆளாக ஓடி வந்துடுவோம். ஆமாம், அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே வந்துடலாம். நாங்கள் நம்ம மிஸ் பண்ணுறதே அந்த செட்டிநாடு ஃபுட்டு தான் மிஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி கல்ச்சர் வந்த பிறகும் ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டிநாடு ஃபுட்டு இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது. ஆமாம், அப்படின்னும் போது அஞ்சப்பர் வந்து தி பெஸ்ட்டு. அண்ட் அதுலேயும் நிறைய ரொம்ப அழகான இனோவேட்டிவாக க்ரியேட்டிவான ரெசிபிஸ் வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அஞ்சப்பர் சைட்லேருந்து. அதனால் செம்மையாக இருந்துச்சு. வயிறும் ஃபுல்லு, மனசும் ரொம்ப நல்லா சோறு குழம்புன்னு அடிச்சாச்சு. டாடி, ஹவ் வாஸ் த ஃபுட்? வால்லா நைஸ். இங்கே மைக் எங்கிட்ட இருக்கீங்க, வாங்க இங்கே வாங்க. இட்ஸ் a very nice சர்வீஸ் அண்ட் அட்மாஸ்பியர். தமிழ் வரல. தமிழ் இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு சர்வீஸ் பண்ண விதம். நான் அது மாதிரி பிரியாணியோ இந்த காரசாரம்லாம் சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கட்ட முடியாது. எல்லாத்தையும் மாற்றி சாப்பிட்டாலும் எப்படி வீட்டில் சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டு. அந்த மாதிரி டைஜஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. 5 விதமான சாப்பாடுக்கும் ஒரு அப்பர்னா அது அஞ்சப்பர் தான். 5 விதமான சாப்பாடு ஒரு அப்பர். ஆஹா, ஐயா கெட்டிதான். அம்மாச்சி எப்படி இருந்துச்சு? அந்த மொர்மோர் பிரான்ஸ், அது பிரான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுக்கா. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அந்த மொர்மோர் சிக்கனும் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இந்த மண்பானை புரோட்டா வந்து வேறு லெவல், அல்டிமேட், ஸ்டடியா, சூப்பர், வேறு லெவல். தேங்க்யூ, சூப்பர். இப்போ வந்து how was the food? வெரி நைஸ். நல்லா சாப்பிட்டேன். ஆமாம், அடுத்து நட்சத்திரம் தான் கூப்பிட்டு வரோம் சாப்பிடும்போது தூக்கிட்டு வரோம். ஆமாம், என்னோட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னைக்கு மிஸ்ஸிங். என்னது? நண்டு கிரேவி. ஆல் டைம் ஃபேவரட் வந்து எனக்கு அஞ்சப்பூரில் வந்து நண்டு கிரேவி தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேகமாக சேல் ஆகிடுச்சு. ஆமாம், ஸோ அடுத்த இன்னும் வேகமாக வந்து அதுதான் முதன்மையாக வந்து சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு. ரோல்
செம்ம ஹாப்பி இன்னைக்கு. எஸ், ஆமாம். ஸோ குடும்பமாக வெளியே வந்து சாப்பிட்றது. ஃபேமிலி டின்னர் டேட். ரீசெண்டாக தொடரும்னு ஒரு படம் பார்த்தாரு மாமா. வெளியே சாப்பிடுவோமான்ட்டு. ஆனால் உண்மையிலே வெளியே தான் சாப்பிடுவோம். ஆமாம், உண்மையிலே வெளியே சாப்பிடுவோமான்னு சொல்லுவாப்புல. உடனே ஃபேமிலியே சேர்ந்து சந்தோஷப்பட்டு அப்படியா அப்பா நம்ம வெளியே கொண்டு போய் சாப்பிட போகிறாருன்னு வீட்டு வாசல் வெளியே வச்சு ரோட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஏதோ பண்ண போகிறாருன்னு நினச்சா ஆனால் உண்மையாகவே வெளியே கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டாரு. பட் எனிவேஸ் ரொம்ப ஒரு அழகான டைம். ஆமாம், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலி அவுட்டிங் வந்து சாப்பிட்டு போகும்போது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஆமாம், சிரிச்சுட்டு ஃபோன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஜாலியாக பேசி. அன்னைக்கு ஒரு நாளைக்கு குக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் விட்டு. ஆமாம், லீவு. குக்கிங் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு லீவ் இன்னைக்கு. அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டோன்றதுனால சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து சாப்பிடும்போது சூப்பரானது. எஸ், நட்சத்திரம் அடுத்த தடவை வரும்போது எலும்பு கடிப்பார். ஆமாம், பிடிச்ச மாதிரி இடத்துல உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூக்கா இந்திராக்கா, உங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், உங்களால தான் இந்த ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். எஸ், அழகான ஒரு ஃபேமிலி தான் அவங்க. எங்களுக்கு ஃப்ரெண்டு தாண்டி இந்திராக்கா வந்து அழகான ஒரு ஃபேமிலி. ஸோ எல்லா அக்கேஷன்லையுமே அவங்க இருப்பாங்க. அவங்களோட அக்கேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். சாப்பிடவே வந்து இன்னைக்கு தான். ஆமாம் ஆமாம். முன்னாடி நான் வந்து அஞ்சப்பூரில் அக்காவை பார்த்துருக்கேன். பட் இந்த பேசுனது கிடையாது. ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா அவங்க அஞ்சப்பூர்னும் போது வேர்ல்டு வைஸ் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருப்பாங்க. பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு குழந்தை. ஆமாம், நட்சத்திரனுக்கும் அதுக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. அவங்க நர்சிங் படித்தனால அந்த ஒரு அன்பு பாசம். ஆமாம் ஆமாம் ஆமாம். என் டாடியுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஹோட்டலில் ஜாலியாக சாப்பிட்ருக்காரு. ஆமாம், நீண்ட நாளுக்கு அப்புறம் பத்தியம் எல்லாம் முடிச்சுட்டு ஆமாம் நல்லா சாப்பிட்டாரு. எஸ், ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ அண்ணா, சர்வ் பண்ண நல்லா இருக்கு. எல்லாருமே பெரிய பெரிய தேங்க்யூ. அந்த அன்போட பரிமாறுறது தான் பெரிய விஷயம். அந்த அன்போட பரிமாறுறது தான் பெரிய விஷயம். ஆமாம், ஒன்று கேட்டு கேட்டு. ஆனால் எது நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்கன்னுமே வரிசையாக வந்து இது சாப்பிடுங்க, இது சூப்பராக இருக்கும்னு அவங்களே ஒன்றுனா சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆமாம். ஸோ ஏன் பேர் வச்சது தெரியுமா? ஏன் டாடி? 5 வகையான உணவுகளுக்கும் ஒரு அப்பர் இருந்தால் அதுதான் அஞ்சப்பர். அடடா. ஸோ எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நாங்கள் சாப்பிட்ட இடம் வந்து அசோக் பில்லர் கிரேஸ் ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் வந்து அஞ்சப்பூர் ஆல்மோஸ்ட் பிரான்ச்சஸ் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அழகான சாப்பாடு, அருமையான சாப்பாடு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு 500 rupees கட்டு. நீ இப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணினா ஸ்டெடியாக ஸ்டாண்ட் பைல வை வீடியோவை. ஆமாம், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அஞ்சப்பூரில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய் பாய். பொழைச்சி 500 ரூபா போடுறேன் போ.